நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா தட்டாரப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள வெள்ளனம்பட்டி கிராமத்தில் அமைதி அறக்கட்டளை, மாவட்ட காவல்துறை, மாவட்ட சமூக நலத்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்ட நிகழ்ச்சி வெள்ளனம்பட்டி பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி சசிகலா ஒருங்கிணைப்பாளர் வரவேற்புரையிலும், அமைதி அறக்கட்டளை தலைவர் ரூபபாலன் பால்பாஸ்கர் தலைமையிலும், வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பு ஆய்வாளர் தமிழரசி தகவல் பலகை திறந்து வைத்து வாழ்த்துரையிலும், அமைதி அறக்கட்டளை மேலாளரும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குழு உறுப்பினர் சீனிவாசன், திட்ட ஒருங்கிணைப்பாளர் பவித்ரா குழந்தைகள் நலத்திட்டங்கள், அரசு திட்டங்கள் குறித்து ஆகியோர்கள் கருத்துரையிலும், குழந்தை திருமணம் இல்லாத கிராமம், குழந்தை தொழிலாளர் இல்லா கிராமம், கொத்தடிமை தொழிலாளர் இல்லா கிராமம், வளரிளம் பருவத்தினருக்கு பாதுகாப்பான கிராமம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உள்ள கிராமம், குறைந்தது ஒரு பட்டப்படிப்பாவது படித்த பெண் குழந்தைகளை கொண்ட கிராமம், கல்வி இடைநிற்றல் இல்லா கிராமம் என்று கிராமம் மாற்றம் அடைந்தது பற்றி கலந்துரையாடல் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஊர் முக்கியஸ்தர் பால்ராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்தீஸ்வரி, ஊராட்சி மன்ற செயலாளர் குருநாதன், ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை வளர்மதி, இடைநிலை ஆசிரியர் கோமதி, அங்கன்வாடி ஆசிரியர் சுமதி, குடகனாறு சங்கத் தலைவர் ராமசாமி, சமூக ஆர்வலர் ஆதிமூலம், இலக்கிய அணி அமைப்பாளர் தமிழனியன், பொறியாளர் செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் கணேசன், பணியாளர் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கீதா, புவனேஸ்வரி, திவ்யா, ரேணுகா தேவி, முனியாண்டி, ராஜேஸ்வரி மற்றும் தன்னார்வலர்கள் மாரியம்மாள், காயத்ரி, முத்துச்செல்வி, வித்யா ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார்கள். கூட்டத்தின் நிறைவாக தன்னார்வலர் சிவமணி நன்றி உரை கூறினார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.